அடேங்கப்பா, கொஞ்ச நாள்லயே 25 லட்சம் பேரு பிஎஸ்என்எல் சிம் வாங்கி இருக்காங்களாம். 2.5 லட்சம் பேரு வேற நெட்வொர்க்ல இருந்து பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்காங்களாம். பிஎஸ்என்எல் வரலாற்றிலேயே மிரள வைக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் வீழ்வேன்னு நினைத்தாயோ, துண்டு ஒரு தடவை தான் கீழே விழும் அப்படின்ற மாதிரி இங்க பிஎஸ்என்எல் கெத்து காட்ட ஆரம்பிச்சிருக்கு. வாங்க, என்ன காரணம், எதுக்காக இதுல இணையறாங்க, பிஎஸ்என்எல் வரலாறு கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் அப்படின்ற பிஎஸ்என்எல் பாத்தீங்கன்னா கடந்த 2000 ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டுச்சு. இது இந்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஆரம்பத்துல நல்ல லாபத்தை இந்த நிறுவனம் ஈட்டிட்டு வந்த சூழல்ல தான் கடந்த 13 ஆண்டுகளா இந்த நிறுவனம் நஷ்டத்துல போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் சமீபத்துல கிட்டத்தட்ட 10 நாட்களுக்குள்ளேயே எக்கச்சக்கமான கஸ்டமர்ஸ் பிஎஸ்என்எல் இணைஞ்சிருக்காங்களாம். 25 லட்சம் வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் நெட்வொர்க்ல இணைஞ்சதா சொல்லப்படுது. அதே போல வேறு நெட்வொர்க்குகளான ஏர்டெல், வோடாபோன் ஐடியா, ஜியோ உட்பட இந்த நெட்வொர்க்குகள்ல இருந்து 2.5 லட்சம் வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எலுக்கு மாறி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இப்படி பிஎஸ்என்எல் அதிரடி காட்ட இருக்கக்கூடிய சூழல்ல பிஎஸ்என்எலுக்கு கை கொடுக்க டாடா முன் வந்திருக்கு. டிசிஎஸும் பிஎஸ்என்எலும் ஒரு அக்ரிமெண்ட் 15,000 கோடி ரூபாய்க்கு சைன் பண்ணிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்துல எல்லா நெட்வொர்க்குமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய டாரிஃப் விலையை அதிகரிச்சுட்டாங்க. அதை தொடர்ந்து தான் இந்த மாற்றங்கள் நடந்ததா கூறப்படுது. குறிப்பா மத்த எல்லா நெட்வொர்க்லயுமே ஆரம்ப விலை 199 அப்படின்னு இருக்கு. ஆனா பிஎஸ்என்எல்ல 108 தான் ஆரம்ப விலையாம். அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல தான் 4G பிஎஸ்என்எல் லான்ச் பண்ணிருக்காங்க. கூடிய விரைவில் 5Gயும் லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதன் காரணமா இந்தியா முழுக்கவே நிறைய வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எலுக்கு இணைய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2007ல பிஎஸ்என்எல் வருவாய் 40,000 கோடியா இருந்ததாகவும் ஏர்டெல் வருவாய் 18,000 கோடிக்கு மேல இருந்ததாகவும் கூறப்படுது. இதன் மூலமா அப்போ பிஎஸ்என்எல் தான் நம்பர் 1ல இருந்ததாகவும் அதுக்கப்புறமா தான் படிப்படியா இது குறைய ஆரம்பிச்சு இப்போ நஷ்டத்துல போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்தியாவுடைய 4வது மிகப்பெரிய நெட்வொர்க்காகவும் இருக்கு. உலக அளவுல 25வது பெரிய நெட்வொர்க்கா இருக்கு. மார்ச் 2024 படி இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு 1 லட்சம் கோடிக்கு மேல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கூடிய விரைவில் இப்போ கஸ்டமர்ஸ்னுடைய வருகை அதிகரிச்சிருக்கிறதுனால இதனுடைய மதிப்பு கூடுமா, வருவாய் அதிகரிக்குமா, இதே நிலை நீடிக்குமா, பிஎஸ்என்எல் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வருமா, நஷ்டம் நீங்கி லாபத்தை நோக்கி பிஎஸ்என்எல் நகருமா அப்படின்னு பல எதிர்பார்ப்புகள் இதன் மூலமா எழுந்திருக்கு. இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.